ரீடிக்கு ஆசை சீரியல் 4 எபிசோடுக்கான ப்ரோமோ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பயங்கர சூப்பரான ஒரு ப்ரோமோ. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முத்து சொல்கிற விஷயத்தெல்லாமே கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சிட்டு ஆமாவா அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னும் போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி இந்த விஷயம் அப்போவே ரோகிணிக்கும் தெரிஞ்சிருக்கு. ரோகிணியும் அவங்க கூட சேர்ந்து கூட்டு கால்வானி தான், வேறு யாரும் இல்லை. அந்த பார்லர் பொண்ணு எல்லாரை விட பெரிய ஃப்ராடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் போதும் நிறுத்தமாக இங்கிலீஷ்லலாம் வேணாம் ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. நீ போய் பார்ல 30 லட்ச ரூபா பணம் ஜீவா கிட்ட வாங்கினது, அதை வச்சு தான் கடையை பண்ணது, கேட்டால் உங்கள் அப்பா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருக்க. இதே மாதிரி எத்தனை பொய்யை தான் இன்னும் சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமான கோபத்தோடு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த கடையில் வர்ற ₹1 கூட 400 ரவியும் பங்கு இருக்குது. இதுக்கு மேலே அந்த கடையில் வர்ற நஷ்டம் லாபம் ரெண்டுத்துலையுமே எங்களுக்கும் பங்கு இருக்குது. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு 2 பேருக்கும் சேர வேண்டிய பணத்தை பிரித்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க ரோகிணின்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம முத்து எடுத்த முடிவு சரியா தவறா கமெண்ட் பண்ணுங்கள்.